பட்டியல் சாதியினரை இழிவாக பேசியதாக கூறப்பட்ட வழக்கில் கைதான நடிகை மீரா மிதுன் காவல்துறை விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சிலரை சாதி ரீதியாக நடிகை மீரா மிதுன் விமர்சித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வீடியோ ஒன்றில் தனது ஆண் நண்பருடன் இணைந்து பேசிய மீரா மிதுன் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த இயக்குநர்களை சினிமா துறையை விட்டே நீக்க வேண்டும் என கூறியதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் நடிகை மீரா மிதுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கலகத்தை உண்டாக்குதல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் நடிகை மீரா மிதுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கும் வீடியோ மூலம் பதிலளித்த மீரா மிதுன், என்னை கைது செய்வது என்பது நடக்காது, அது கனவில் மட்டுமே நடக்கும். பட்டியலின மக்கள் அனைவரையும் நான் தவறானவர்களாக கூறவில்லை, எனக்கு தொல்லை கொடுத்தவர்களை மட்டுமே கூறினேன் என்றார். இதனை அடுத்து சென்னையிலிருந்து மீரா மிதுன் தலைமறைவானார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கேரளாவில் தலைமறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. அங்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவினர் போலீசார் சென்றபோது மீரா மிதுன் கடுமையாக எதிர்ப்பை காட்டியுள்ளார். ஒரு பெண்ணை இப்படித்தான் நடத்துவீர்களா? என்னை தொட முயற்சித்தால் கத்தியால் குத்திக் கொள்வேன். முதலமைச்சரே, பிரதமரே, தமிழ்நாட்டு போலீசார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்றெல்லாம் கோபத்துடன் பேசி அதனையும் ஒரு வீடியோவாக வெளியிட்டார். இதன் பின்னர் அவரை கேரளாவில் இருந்து சென்னைக்கு கொண்டு வருவதற்குள் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களை சென்னை வரும் வழியில் ஒருமையிலேயே மீரா மிதுன் வசைபாடியதாகவும் குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.